கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம். அது எந்தெந்த ஸ்டாக்ஸ்னு பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஸ்டாக்குக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணிடுவோம். இப்போ நிஃப்டி வந்து நேற்று மண்டே வந்து ஒரு பேரிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. அது வந்து ஒரு நோ இஷ்யூன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த பேரிஷ் கேண்டில் ஒரு நாள் பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுனால உங்களுக்கு இந்த ட்ரெண்டு வந்து எதுக்கும் சேஞ்ச் ஆக போகிறதில்ல. ஒரு 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 ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்ட் பக்கத்தில் ஒரு குட்டியான ஒரு பேரிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இது நம்ம இதை பற்றி ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டிய தேவையில்லை. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆனால் மட்டும்தான் அகைன் மறுபடியும் நிஃப்டி வந்து டவுன் சைடு போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஓவராலாகவே பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து நம்ம 25,184 போகிறதுக்கான வாய்ப்பு தான் நிறையவே இருக்குது. ஓகே, இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியையும் பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியும் அதே தான் நடந்திருக்கு. என்ன அதோட கரெக்டாக நிஃப்டி மாதிரியே பேங்க் நிஃப்டியும் உங்களுக்கு ஒரு குட்டியான ஒரு பேரிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. ஏன்னா ஃப்ரைடே கேண்டிலுக்கு மேலே தான் உங்களுக்கு ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ ட்ரேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பேரிஷ், அதாவது கீழே போயிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. ஸோ நோ இஷ்யூ, உங்களுக்கு பேங்க் நிஃப்டி வந்து அப் சைடில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு ஆல் டைம் ஹை ரொம்ப பக்கம் தான். ஓகே, இப்போ நம்ம பிரேக் அவுட் ஸ்டாக்ஸுக்குள்ளே போயிடலாம். நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஸ்டாக் கொச்சின் ஷிப்யார்ட். நம்ம அதோட பாட்டத்துலேயே நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸ், அதாவது 1220 வரும்போது நம்ம வந்து பை பண்ண சொல்லியிருந்தோம். பட் 1220 வந்து உங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம எங்கே கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பிரேக் பண்ணி உங்களுக்கு ஓப்பன் க்ளோஸ் வரும்போது கொடுத்துருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல மூவுக்கு அப்புறம் இந்த டபுள் பாட்டம் வந்து பிரேக் ஆனிச்சு. பிரேக் ஆனதுக்கப்புறம் இந்த டார்கெட்டை வந்து, அதாவது 1714 வந்து ரீச் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா ரீடெஸ்ட் எடுக்குது. ஸோ டபுள் பாட்டத்தோட நெக்லைனில் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் கொச்சின் ஷிப்யார்டு வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது, நிறையவே இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ட்ரின்னு பார்த்தோம்னா இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் செவ்வாய்க்கிழமை கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ என்ட்ரி எடுத்துக்கிட்டு இதோட எஸ்எல் வந்து நம்ம இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே, அதாவது இந்த நெக்லைனுக்கு கீழே ஒரே ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னாவே நம்ம எஸ்எல் வந்து ரொம்பவே மினிமம் தான். ஸோ கொடுத்துட்டு நம்ம வெளில வந்துடலாம். பட் இது ஒரு ஒர்த்தான ஒரு பையிங் சொல்ல வேணாம். உங்களுக்கு இதோட ஆல் டைம் ஹை, ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் இந்த ஸ்டாக்கை பை பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக பை பண்ணலாம். ஒரு ஸ்விங் ட்ரேடிங்கும் சரி, ஷார்ட் டேர்முக்கும் ட்ரேடிங். ஸோ ஒரு ரீடெஸ்ட் எடுக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா அகைன் எப்பயுமே மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி 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 ஹை. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை ஒவ்வொரு நாளும் இந்த ஸ்டாக்கை வந்து ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ இதை நான் வந்து என்ட்ரி மிஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நான் வந்து நாளைக்கு வந்து என்ட்ரி எடுக்க போகிறேன். ஸோ என்ட்ரி நான் நாளைக்கு வந்து எடுக்க போகிறேன். ஓகே, நீங்கள் உங்களோட அனாலிசிஸையும் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்கில் என்ன பண்ணலான்ட்டு முடிவெடுங்க. ஓகே, டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா 1891 ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். செகண்ட் டார்கெட் அதோட ஆல் டைம் ஹை தான், கிட்டத்தட்ட 2900. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துருவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் இதே தான். நம்ம வந்து இந்த ஸ்டாக்கை வந்து ஒரு நிறையா தடவை கொடுத்துருந்து உங்களுக்கு டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளோட அனாலிசிஸில் இந்த ஸ்டாக் வந்து இந்த மைனர் கரெக்ஷன் வரும்போதே இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிவிட்டு அகைன் மேலே போகும்னு சொல்லிட்டு முன்னாடியே உங்களுக்கு அனாலிசிஸ் பண்ணி நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ என்னாச்சு அப்படின்னா இப்போது நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்குன்னு பாருங்கள், இந்த டபுள் பாட்டம் நெக்லைன் வந்து
உங்களுக்கு பிரேக் ஆகிட்டு ஒரு 2 டேஸ் மட்டும் அப்சைடில் போயிட்டு அகைன் மறுபடியும் என்ன ஆயிடுச்சு, அதாவது ரீடெஸ்ட் எடுக்குது. ஸோ இந்த நெக் லைனில் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு ரீடெஸ்ட்டும் எடுத்துருச்சு. ஸோ புல்லிஷ் கேண்டில், ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில். உங்களுக்கு இந்த கேண்டிலை பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஒரு கீழே வந்துட்டு நல்லா உங்களுக்கு ஃபுல்லாகவே ரிஜெக்ஷன், அதாவது எப்படி சொல்கிறது, நல்லா ரெக்கவர் ஆகிருக்கு. ரெக்கவர் ஆகிட்டு அகைன் மறுபடியும் என்னாச்சு, மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. உங்களுக்கு நேற்று வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ட்ரின்னு வந்து பார்த்தோம்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ என்ட்ரி எடுத்துக்கிட்டு இந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் ஹோல்டு பண்ணலாம். எஸ்எல் நீங்கள் வைக்கிறதா இருந்தால் இந்த விக்குக்கு கீழே வச்சுக்கலாம். ஸோ 1923 நீங்கள் எஸ்எல்ஆ வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு நீங்கள் ரன் பண்ணலாம். இது நான் வந்து ஒரு ஷார்ட் டேர்முக்காக இந்த ஸ்டாக்கை நான் வாங்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, எஸ்எல் வந்து 1712க்கு இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே எஸ்எல்ஐ வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். இந்த ஸ்டாக்கும் சரி, நம்ம கொச்சின் ஷிப்யார்டும் சரி, நம்ம எதுக்காக கொச்சின் ஷிப்யார்டு வந்து ஓகே, கொச்சின் ஷிப்யார்ட் இன்னொன்று லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ரெண்டுமே ஒரே சேம் சினோரியா தான். உங்களுக்கு அதாவது கொச்சின் ஷிப்யார்ட் வந்து ஒரு டபுள் பாட்டம் வந்து உங்களுக்கு ரீடெஸ்ட் எடுக்குது. ஆனால் இந்த ஸ்டாக்கில் இன்னொரு ஸ்பெஷலும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஓவராலாக பார்க்கும்போது பாருங்கள், அதோட ஆல் டைம் ஹைலேருந்து நல்ல டவுன் முடிச்சுட்டு ஒரு ரெக்கவர், நல்லா உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு 25% இல்லை 30% அப்சைடில் போயிட்டு அகைன் மறுபடியும் என்ன ஆச்சு, இந்த ஸ்டாக் மறுபடியும் ஒரு ரீடெஸ்ட் கொடுக்குது. இங்கே பாருங்கள், ரீடெஸ்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு என்னாச்சு, ரீடெஸ்ட் கொடுத்துட்டு அகைன் மறுபடியும் மேலே போகுது இந்த ஸ்டாக். இந்த தடவை அதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் நிறையவே இருக்குது. ஒரு ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் இந்த ஸ்டாக்கை வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, அதுக்கு ஃபஸ்ட்டு பிக் பண்ணுறது நீங்கள் உங்களோட அனாலிசிஸை பண்ணிவிட்டு இந்த லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். நம்ம ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை வந்து ஒரு சீக்கிரமாகவே உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துருவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் ஆனந்த்ராஜ் லிமிடெட். ஸோ இந்த ஆனந்த்ராஜ் லிமிடெட் நம்ம எப்போ கொடுத்துருந்தோம்னா 2 நாள் முன்னாடி கொடுத்துருந்தோம். ஸோ இந்த கன்சல்டேஷனை எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். அதாவது மண்டே நேற்று வந்து உங்களுக்கு 3% வந்து அப்சைடில் போயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம என்ட்ரின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ என்ட்ரி எடுத்துக்கிட்டு நீங்கள் எஸ்எல் வந்து இந்த லோவுக்கு கீழே எஸ்எல் வச்சுக்கலாம். இப்போது 723 எஸ்எல்ல நீங்கள் இந்த ஸ்டாக்கை வச்சுக்கிட்டு தொடர்ந்து ரன் பண்ணலாம். இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் வாங்குறீங்கன்னா கூட வாங்கலாம். பட் ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா, உங்களுக்கு டெக்னிக்கலில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். டெக்னிக்கல் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் நீங்கள் ஷார்ட் டேர்ம் கேட்டுங்க. இல்லை அப்படின்னா ஸ்விங் ட்ரேடிங் மட்டும் நீங்கள் இந்த ஸ்டாக்கை ரெஃபர் பண்ணலாம். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ப்ரீவியஸ் ஹையை டச் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு ஒன்று உங்களுக்கு மறுபடியும் இந்த ஸ்டாக்கு கீழே இறங்கலாம், ஒருவேளை இறங்கலாம். அப்படி இறங்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த ட்ரெண்ட் லைனில் வந்துட்டு மறுபடியும் சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த ஸ்டாக்கு மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. அதனால் இந்த ட்ரெண்ட் லைன்லாம் நீங்கள் ட்ராப் பண்ணிக்கோங்க. ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் நிறையவே இருக்குது. ஓகே, இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஹியூஜாக தான் இருக்குது. உங்களுக்கு நல்ல மூவ். கிட்டத்தட்ட இந்த ஸ்டாக்கை நான் ஒரு 4 இயராக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். கிட்டத்தட்ட 50 ரூபாயிலிருந்து இன்றைக்கி 750 ரூபா வந்திருக்கு. ஒவ்வொரு தடவையும் நான் அந்த ஸ்டாக்கை வந்து வாங்கணும்னு நினச்சிட்டு மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போது நம்ம இதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 900 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. இந்த 900 ரூபா அப்படின்றது வந்து உடனே ரீச் ஆகாது. ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு நீங்கள் வாங்குறீங்கன்னா ஒரு 10% வெளில வந்துருங்க. ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அது இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும், அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். இந்த ட்ரெண்ட் லைன்லாம் நீங்கள் ட்ராப் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துருவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் ஏரோஃபிண்டோ ஃபார்மா. ஸோ இது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸில் வந்து இந்த ஸ்டாக் வந்து நல்லா உங்களுக்கு கீழே இறங்கிட்டு இந்த கேண்டில் பாருங்களேன், இந்த ரெட் கேண்டில் நல்லா ரெக்கவர் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் மண்டே வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஒரு 3% வந்து அப்சைடில் போயிருக்கு. இந்த ஸ்டாக்கு நீங்கள் இப்போ வாங்கலாம்.
ஸோ என்ட்ரின்னு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம இந்த ஸ்டாக்கில் என்ட்ரி கொடுத்துட்டு ஸோ எஸ்எல்ல நீங்கள் எங்கே வைக்கிறீங்கன்னா இந்த விக்குக்கு கீழே நீங்கள் தாராளமாக வைக்கலாம். 1167 இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஷார்ட் டேர்முக்கு வாங்குறீங்கனாலும் சரி, இல்லை ஒரு ஸ்விங் ட்ரேடிங் வாங்கினாலும் சரி, எஸ்எல்ல நீங்கள் இந்த ப்ரைஸில் வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நீங்கள் தொடர்ந்து ரன் பண்ணலாம். எனக்கு ஒரு 3% உடனே வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஒரு 1 வீக்குக்குள்ளே ரீச் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டார்கெட் 1270. இல்லை இன்னொரு இந்த ஸ்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸை ரீச் பண்ணும்போது இது ஒரு டபுள் பாட்டமாக உங்களுக்கு க்ரியேட் ஆகும். இந்த டபுள் பாட்டம் நம்ம போட்டிருக்கிறது நெக்லைன். இந்த நெக்லைன் இது நெக்லைனாக இருக்கும். ஸோ நெக்லைன் வந்து பிரேக் ஆனதுக்கப்புறமும் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ 2 கன்ஃபர்மேஷன் இருக்குது. இல்லை நான் எங்கேயே ஸ்டாக்கு எடுத்துக்கிட்டு இந்த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே நான் அந்த ஸ்டாக்கை வந்து பை பண்ணிவிட்டு நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக வெயிட் பண்ணலாம், அதோட ஆல் டைம் ஹை வரைக்கும். இல்லை நான் நெக்லைனை பிரேக் ஆனதுக்கப்புறமே நான் எடுத்துக்கிறேன், அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நெக்லைனை பிரேக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் இந்த ஸ்டாக்கை வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துருவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் மணப்புரம் ஃபினான்ஸ். மணப்புரம் ஃபினான்ஸ் நான் இந்த ஸ்டாக் எதுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா, இந்த ஸ்டாக் வந்து நம்ம பிரேக் அவுட்டுக்கு நம்ம இப்போ எடுக்க போகிறதில்ல. ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம பிரேக் அவுட்டுக்கு கொடுத்துருந்தோம். ஃபஸ்ட்டு இது ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் சொல்லிவிட்டு பிரேக் ஆனதுக்கப்புறம் எடுத்துங்கன்னு சொல்லியிருந்தோம். அதிலிருந்தே உங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து தொடர்ந்து மூவ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. பாருங்கள், தொடர்ந்து மூவ் ஆகிட்டே இருக்குது. இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஹோல்டு பண்ணி வச்சுருக்கீங்க, வாங்கி வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் ஹோல்டு பண்ணலாம். நம்ம கொடுத்துருந்தது ஃபஸ்ட்டு டார்கெட் இது. இந்த டார்கெட்டை வந்து சீக்கிரமாகவே அது ரீச் ஆயிரும். ஸோ புக் பண்ணுறவங்க இந்த 196 புக் பண்ணலாம். ஸோ இன்னும் ரீச் ஆகலை, இல்லை நான் ஹோல்டு பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் நீங்கள் ஹோல்டு பண்ணலாம், தாராளமாக தைரியமாக வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக்ஸ் அனாலிசிஸ் பண்ணணும்னா நீங்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.